ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 3ஆம் திருமொழி 3வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக அழகர் மலையை இப்போது அடைகிறோம். மூன்றாவது பாசுரத்திலும் அழகரை கண்ணனாகவே கண்டு கண்ணனுடைய பெருமைகளையும் அழகர் மலையின் பெருமைகளையும் இணைத்து அருளி செய்கிறார். வாருங்கள் பாசுரத்தை அனுபவிப்போம். மண்ணு நரகன் தன்னை சூழ் போகி வளைத்து எரிந்து கன்னி மகளிர் தம்மை கவர்ந்த கடல் வண்ணன் மலை புன்னை செருந்தியொடு புனவேங்கையும் கோங்கும் நின்று பொன் அரி மாலைகள் சூழ் பொழில் மாலிரும் சோலையதே. மண்ணு நரகன் தன்னை சூழ் போகி வளைத்தெறிந்து கன்னி மகளிர் தம்மை கவர்ந்த கடல் வண்ணன் மலை புன்னை செருந்தியொடு புனவேங்கையும் கோங்கும் நின்று பொன்னரி மாலைகள் சூழ் பொழில் மாலிரும் சோலையதே. இப்ப பாட்டின் முதல் பாதி நரகாசுர வதம் செய்த கண்ணனை கொண்டாடுகிறார். நரகாசுரன் எப்படி இருந்தானா? மண்ணு நரகன். மண்ணு என்றால் நிலைத்திருக்கக்கூடிய அர்த்தம். நரகாசுரனுக்கு தைரியமா என்னை யாராலையும் கொல்ல முடியாது, நான் இந்த பூமியில் நிலையாக வாழப்போகிறேன், எனக்கு மரணமே இல்லைன்னு மண்ணுனா மண்ணி இருக்கக்கூடிய நிலைத்திருந்தானா. பிராக்ஜோதிஷபுரம்ங்கிற இடம், அந்த இடத்துல மண்ணி இருக்கான், என்னை யாரால அசைக்க முடியும் என்று கர்வத்தோடு இருந்தான். அந்த மண்ணு நரகன் தன்னைனா அந்த நரகாசுரனை, இப்படி என்னை யாராலும் அழிக்க முடியாதுன்னு நினைச்சானே நரகாசுரன், அந்த நரகாசுரனை சூழ் போகி வளைத்து எரிந்து. இதுக்கு சுவாமி மணவாள மாமுனிகள் ரொம்ப அழகாக அர்த்தம் காட்டுகிறார். இந்த சூழ் போகி வளைத்தெறிந்துங்கிறது அவ்வளவு எளிதில் அர்த்தம் புரிஞ்சுக்க முடியாது. உடனே நமக்கு யார் ஞாபகம் வரணும்? திருக்குடந்தை மோகன் சுவாமி தான் ஞாபகம் வரணும். பெரியாழ்வார் பாசுரம் கேட்டோம்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு 4 புது தமிழ் வார்த்தை சொல்லி கொடுத்துருவார். சூழ் அப்படின்னா சூழ்ச்சின்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல சூழ்ச்சினா ஏமாத்துறதுன்னு அர்த்தம் இல்ல, திட்டம் போடுவது. இந்த நரகாசுரனை எப்படி அழிப்பது என்பதை குறித்து சூழ் கண்ணன் அந்த திட்டத்தை போகினா ஆராய்ந்துன்னு அர்த்தம். சூழ் போகினா திட்டத்தை ஆராய்ந்து சூழ்ச்சியை நன்றாக சிந்தித்தான். இந்த நரகாசுரனை எப்படி அழிப்பது? ஏன்னா அவன் எனக்கு மரணமே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கான். என்ன காரணம்னா, வராக பெருமாளுக்கும் பூமி தேவிக்கும் மகனாக பிறந்தவன் நரகாசுரன். அவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு வரம் வாங்கிட்டான். என்ன வரம்னா, என் தாயான பூமி தேவியின் அனுமதி இல்லாமல் எனக்கு மரணமே வரக்கூடாதுன்ட்டான். அதனால இப்போ சூழ் அவனை அழிப்பதற்கான திட்டத்தை போகி கண்ணன் நன்றாக சிந்திக்கிறான், ஆராய்ந்து பார்க்கிறான். ஓ, அப்ப பூமி தேவி அனுமதி கொடுத்துட்டான்னா இவனை வதம் பண்ணிடலாம். இப்ப பூமி தேவி யாரு? சத்யபாமாவா பக்கத்திலேயே எழுந்தருளி இருக்கா. சத்யபாமாவை முன்னாடி வச்சுட்டே இவனை கொண்டுட்டோம்னா தாயின் அனுமதியோடு கொன்றதாக ஆயிடுமே. அத்தனையும் திட்டமிட்டு சத்யபாமாவோடு கருட வாகனத்தில் புறப்பட்டு நரகாசுரன் ஊரான பிராக்ஜோதிஷபுரத்துக்கு போய் வளைத்துனா அவனை சுற்றி வளைத்துன்னு அர்த்தம். அவனை எதிர்த்து சண்டை போட்டு எரிந்து, இந்த இடத்துல எரிந்துனா அவனை வெட்டி கொன்றான்னு அர்த்தம். அதனால பாருங்க, இந்த 4 வார்த்தையுமே புதிய அர்த்தங்கள். சூழ் என்றால் திட்டத்தை, போகி என்றால் ஆராய்ந்துன்னு அர்த்தம், வளைத்துனா அவனை சுற்றி வளைத்து சண்டை போட்டுன்னு அர்த்தம், எரிந்து என்றால் அவனை அழித்துன்னு அர்த்தம். இப்படி மண்ணு நரகன் தன்னை சூழ் போகி வளைத்தெறிந்து அவனை சுத்தி வளைச்சு எப்படி அழிக்கணுமோ அப்படி கண்ணபிரான் அழித்து விடுகிறான். நரகாசுரனை வதைத்ததோடு இல்லாமல் ஒரே நேரத்துல தீயவர்களை அழிப்பான், நல்லோர்களை ரட்சிப்பான். அந்த நரகாசுரன் ஒரு 16,100 இளவரசிகளை சிறை வச்சிருந்தான். அவளை மீட்டு கன்னி மகளிர் தம்மை, கன்னி மகளிர்னா கன்னி பெண்கள் 16,100 பேர், தம்மை அந்த பெண்களை எல்லாம் கவர்ந்த, இந்த இடத்துல கவர்ந்தனா தனக்கு தேவிகளாக ஆக்கி கொண்டான், அவர்களை தன்னுடைய மனைவி ஆக்கி கொண்டான்னு அர்த்தம். ஏன்னா அந்த பெண்களுக்கு இனி என்ன பண்றதுன்னு தெரியாது. நரகாசுரன் சிறை வச்சுட்டான், யாராவது ஏத்துப்பாளா நினைச்சு பாருங்க. அடுத்தது அவ உண்மையா கண்ணனை விரும்பினார்கள், இவனே நம்மை மணந்து கொண்டால் நல்லா இருக்குமேனு மனசார ஆசைப்பட்டார். அதனால கவர்ந்த, அவர்கள் மனத்தை கவர்ந்தான், தானே அவர்களுக்கு காதல் கணவனாகவும் ஆனான். இப்படி அவர்களை கவர்ந்த, அவ உள்ளம் கவர்ந்த கணவனாக. இது ஏன் இந்த கவர்ந்தங்கிற வார்த்தை போட்டார்னா, உள்ளுக்குள்ள ஒரு சின்ன நுட்பம் இருக்கு. இவன் ஏதோ நான் ஜெயிச்சுட்டேன், உங்களை பலவந்தமா நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அந்த எண்ணத்துல கண்ணன் திருக்கல்யாணம் பண்ணிக்கல, உண்மையாகவே மனசை கவர்ந்தான். அவளுக்கு கிருஷ்ணனை பிடிச்சிருக்கு, பெருமாளை எல்லாரும் மணந்து கொள்ளலாமே, எல்லா ஜீவாத்மாக்களும் பெருமாளுக்கு மனைவி தானே, அப்படி அவ மனசை கவர்ந்துதான் திருக்கல்யாணம் பண்ணிட்டான்.
பண்ணிக்கொண்ட கடல் வண்ணன் மலை. இப்படி நரகாசுரனையும் அழித்து இவர்களையும் காத்ததாலே பெருமாள் திருமேனியில கொஞ்சம் கருமை நிறம் அடிஷ்னலா கூடிடுத்தான். ரொம்ப சந்தோஷப்பட்டா கொஞ்சம் கருமை நிறம்ங்கிறது கூடும்பா. அதனால யாராவது ரொம்ப வெளுப்பா இருக்காருன்னா வாழ்க்கையில ஒரே சோகமா இருக்காருன்னு அர்த்தமா, கருப்பா இருக்காருன்னா வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷமா இருக்காருன்னு அர்த்தமா. இப்ப பகவான் நன்னா சந்தோஷப்பட்டாராம். நரகாசுரனையும் முடித்தோம், இந்த பெண்கள் எல்லாம் காப்பாத்தினோம், சந்தோஷப்பட்டார். திருமேனி இன்னும் கருங்கடல் போல கருத்து போச்சான். அதுதான் கடல் வண்ணன் மலை. அந்த கடல் வண்ணன் தான் அங்க நரகாசுரன்னு ஒரு துட்டனை திட்டம் போட்டு அழித்தான். இத்தனை பெண்களை ரட்சித்து தேவிகள் ஆக்கினான். அதே காரியத்தை தான் அழகர் மலையிலையும் பண்றார். நம் பாப்பங்களாகிய நரகாசுரனை, அதுவும் மண்ணு நரகங்கிற மாதிரி நம்ம கிட்ட மண்ணி உட்காந்துருக்கு பாப்பங்கள், அதையெல்லாம் மொத்தமா அழிச்சுடுறார். இந்த பக்கம் அந்த தேவிகளை எல்லாம் தனக்குரியவர்களாக ஆக்கி கொண்டது போல எத்தனையோ அடியார்களை திருத்தி பண்ணிக்கொள்கிறார் நம்ம கள்ளழகர். அவர் இருக்கும் மலைதான் அழகர் மலை. எப்பேற்பட்ட மலை? புன்னை செருந்தியுடு புனவேங்கையும் கோங்கும் நின்று. இந்த அழகர் மலையில நிறைய மரங்கள் இருக்கான். ஆமா, நாமே பார்த்துருப்போமே. அழகர் மலைன்னு சொன்னாலே அப்படி மதுரை மேலூர் கிட்ட வரும்போதே அந்த மலை, அதில் உள்ள மரங்கள், அந்த சோலையெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதுல என்னென்ன மரங்கள் இருக்குன்னு பெரியாழ்வார் பட்டியல் கொடுக்கிறார். புன்னை மரம் இருக்கு. செருந்தியோடு, செருந்தின்னா சுரபுன்னைன்னு அர்த்தம். இது மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டியிருக்கார். புன்னை மரம், செருந்தி சுரபுன்னை மரம், புனவேங்கையும், புனம்னா இந்த இடத்துல காடுன்னு அர்த்தம், புனவேங்கைனா காட்டு வேங்கை மரம், அந்த வேங்கை மரம், கோங்கும் நின்று, கோங்குன்னு சொல்லக்கூடிய மரம். ஆக புன்னை, செருந்தி, வேங்கை, கொங்கு ஆகிய 4 மரங்களும் நின்று, நிலைத்து நின்று, பொன்னரி மாலைகள் சூழ். அரிமாலைன்னு அந்த காலத்துல ஒரு ஆபரணம் உண்டாம். கழுத்துல அணிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மாலை, ஹாரம் போன்ற ஆபரணம், அதுக்கு அரிமாலைன்னு பேரு. பொண்ணுன்னா தங்கம்னு அர்த்தம். இந்த 4 மரத்தையும் ஏன் பெரியாழ்வார் குறிப்பிட்டார்னா, 4 மரத்தின் பூக்களும் மஞ்சள் வண்ணத்துல தங்கம் போலவே இருக்குமா. இந்த 4 மரங்களும் அப்படியே நிறைய பூ பூத்து இருக்கும் இல்லையோ, அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, பொன் அரிமாலை. கழுத்துல தங்க மாலை அணிஞ்சுப்போம் இல்லையா, மலையின் கழுத்துக்கு தங்க மாலை போட்டது போல இருக்கான். அதான் பொன், தங்கத்திலே அரிமாலைகள். இந்த அரிமாலைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆபரணத்தை சூழ், அணிவித்தது போல் மலையை சூழ்ந்திருக்கு. முதல் அடியில சூழ்னா வேற, இந்த கடைசி அடியில சூழ்னா மலையை சூழ்ந்திருக்கு. அப்படியே ஒரு நிமிஷம் மனக்கண்ணில் நினைச்சு பாருங்க. அந்த அழகர் மலையே ஒரு பெண்ணாக நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த பெண்ணுக்கு கழுத்துல தங்க மாலை அணிவித்தா எப்படி இருக்கும், அது போல மஞ்சள் வண்ணத்தில் பூ பூத்து இந்த 4 மரங்கள், புன்னை மரம், சுரபுன்னை மரம், வேங்கை மரம், கோங்கு மரம் 4 இருக்கு. அந்த மாலையெல்லாம் பார்த்தா வரிசையா அப்படியே அந்த தங்க வண்ணத்தில் பூக்கள்லாம் கழுத்துல அரிமாலை, பொன் அரிமாலை போட்டது போல இருக்கு. அதுதான் பொழில் மாலிரும் சோலையதே. பொழில்னா சோலைன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட பொழில்கள், சோலைகள் நிறைந்த மாலிரும் சோலையதே, மாலிருஞ்சோலைங்கிற மலை. மண்ணு நரகன் தன்னை சூழ் போகி வளைத்து எரிந்து கன்னி மகளிர் தம்மை கவர்ந்த கடல் வண்ணன் மலை. புன்னை செருந்தியொடு புனவேங்கையும் கோங்கும் நின்று பொன் அரி மாலைகள் சூழ் பொழில் மாலிரும் சோலையதே. மண்ணு நரகன் தன்னை சூழ் போகி வளைத்தெறிந்து கன்னி மகளிர் தம்மை கவர்ந்த கடல் வண்ணன் மலை. புன்னை செருந்தியொடு புனவேங்கையும் கோங்கும் நின்று பொன்னரி மாலைகள் சூழ் பொழில் மாலிரும் சோலையதே. பூமியில நிலைத்து நிற்பேன் நினைத்த நரகாசுரன், அவனை திட்டம் போட்டு சரியாக ஆராய்ந்து சுற்றி வளைத்து வதம் செய்து அவன் கடத்தி வைத்திருந்த கன்னிமார்களை எல்லாம் மீட்டு அவர்களை தனக்கே தேவியாக்கி கொண்ட கடல் போல் வண்ணம் கொண்ட கண்ணன் அவன் இருக்கும் மலைதான் புன்னை மரம், சுரபுன்னை மரம், காட்டு வேங்கை மரம், அத்தோடு கோங்கு மரம் எல்லாம் மலையில் நின்று பொன் அரிமாலை, தங்கத்துல மலைக்கு அரிமாலை போட்டது போல சூழ்ந்திருக்கும் சோலைகள் நிறைந்த அழகர் மலை திருமாலிருஞ்சோலை மலை. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். லார்ட் கிருஷ்ணா devised proper plans to siege and destroy Narakasura, who wanted to live permanently on this earth, and rescued the women who were imprisoned by him and made them his devis. That ocean-hued Lord now dwells in Thirumalirunjolai, where many trees with golden colored flowers appear like golden necklaces worn by the mountain என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கடுத்த பாசுரத்திலும் அழகர் மலையின் பெருமை தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.
மன நரகம் தன்னை சூழ் போகே வளை தெரிந்து கன்னிமகளிர் தம்மை கவர்ந்த கடல் வண்ணன் மலை புனை சருதியோடு புனவேங்கையும் கோங்கும் நின்று பொன்னரி மாலைகள் சூழ் பொழில் மாலிரும் சோலையதே மாலிரும் சோலை அதே.